வணக்கம். நம்ம இன்னைக்கு தாளாண்மை அந்த அதிகாரத்தினுடைய மீதி 5 பாடல்களை இப்போ பார்த்து முடிச்சிருவோம். ஏற்கனவே முதல் 5 பாடல்கள் பார்த்திருந்தோம். இன்னைக்கு அடுத்த 5 பாடல்களை பார்த்துடலாம். ஆற்றும் துணையும் 196வது பாடல். இல்ல 106. ஆற்றும் துணையும் அறிவினை உள்ளடக்கி ஊற்றம் உடையார் உணர்வுடையார், ஊற்றம் உறுப்பினால் ஆராயும் உண்மை உடையார், குறிப்பின் கீழ் பட்டது உலகு. இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் வரை அதை வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஊக்கமுடையவர்கள் அப்படி இருப்பார்கள். முதலையே சொல்லிட்டா அது நடக்காம போயிடும் அல்லது பாதியிலேயே முறிஞ்சு போகும். அதனால இறுதி வரை எப்படி ஒரு விதை எப்படி தயாராகி வெளியில வர வரைக்கும் அது அடக்கமா உள்ளேயே இருக்கோ, மண்ணுக்கீழே இருக்கு இல்லையா, அது அவசரப்பட்டு வெளியில வர்றது இல்லை. அது முளைக்கக்கூடிய திறன் வந்து விட்டது என்று தெரிஞ்ச பிறகுதான் மெதுவா அது கிளம்பி மண்ணில இருந்து வெளியில வருது. அது வரைக்கும் அதனுடைய தயாரிப்பு அந்த விதைக்குள்ளேயே நடந்துட்டு தான் இருக்கு. அது வெளியில வருவதற்கான தயாரிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அதே போல ஊக்கமுடையவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அவர்கள் அவற்றை வெளிப்படுத்தாமலேயே இருப்பார்கள். அதை வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுதான் இந்த பாடல் சொல்லுது. ஆற்றும் துணையும் அறிவினை உள்ளடக்கி ஊற்றம் உடையார் உணர்வுடையார், உணர்வுடையவர்களாக இருக்கவே அதை வெளிப்படுத்தாத ஆற்றும் துணையும், அந்த செய்கை நடந்து முடியும் வரை அதை வெளியில் சொல்லாமல் அதை உள்ளுக்குள்ளேயே அதற்காக முயற்சிகளை செய்து அது முடியும் பொழுதுதான் அதை வெளிப்படுத்துவார்கள். அறிவினை உள்ளடக்கி அந்த குறிப்புகளால கூட அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறார். குறிப்புகளால தங்களுடைய உறுப்புகளால கண் காது எதாலையும் அதை வெளிப்படுத்தாமல் அவர்கள் அதை உள்ளே அடக்கி வைத்து அவற்றை அது முழுமையாக முடித்த பிறகு அதை வெளியே சொல்லுவார்கள். ஊற்றம் உறுப்பினால் ஆராயும் உண்மை உடையார், குறிப்பின் கீழ் பட்டது உலகு. இந்த வரியும் முதல் வரியும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத என்னால இந்த உரையிலிருந்து புரிஞ்சுக்க முடியல. இந்த உரை எல்லாமே அப்படி அதை சொல்லிட்டுதான் போகுது உரை. இருந்தாலும் உறுப்பினாலே ஆராயும் ஒள்ளிய தன்மை உடையவர், அவர்களுடைய குறித்த கர்மத்தின் கீழ் தங்கப்பட்ட உலகத்துள்ளார் செய்கை அப்படின்னு சொல்றது. இது என்ன உண்மையாவே இந்த பாடலினுடைய, அதாவது முழுமையாக முடிவடையும் முன் வெளிப்படாமல் இருப்பது என்பது அழகு. ஒரு விதையினுடைய தன்மை போல அதுதான் தாளாண்மையுடையவர்களுடைய முயற்சி அப்படிங்கிற அளவுல இந்த பாடலை புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இல்லாத போதும் அதை குறிப்பால் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஊக்கமுடையவர்களுடைய கண் தான் இந்த உலகம் தங்கும் அப்படின்னு ஒரு வரி 2வது வரியா வருது. முதல் வரிக்கும் 2வது வரிக்கும் என்ன மாதிரி தொடர்பை இந்த உரை சொல்லுது அப்படிங்கிறத என்னால பொருள் கொள்ள முடியல. அதனால இந்த பாடலுடைய பொருளை நம்ம அதாவது இன்னொரு உரை என்ன சொல்லுது அப்படின்னா, புத்திமான்கள் எடுத்த காரியம் முடியும் அளவும் முயற்சி செலுத்தும்படியான தனது மனோபலத்தை பிறருக்கு வெளிப்படுத்த மாட்டார்கள். அதேதான் நம்ம முதல்ல பார்த்த அதே பொருள் தான். அவர்கள் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. காரணம், அப்படி சொல்லும் பொழுது பிறரால் இடையூறு வரலாம் அல்லது அதை செய்ய முடியாமல் போகலாம். அதனால சொல்ல மாட்டாங்க. பிறருடைய மனோபாவத்தை அவர் உள்ளிருக்கும் தன்மையினாலேயே அறிந்து கொள்ளுவார்கள். அப்படி அறிந்து கொள்பவருடைய கீழ்தான் இந்த உலகம் அடங்கும் அப்படின்னு இந்த பாடல் பொருள் சொல்லுது. அப்போ முதல்ல சொல்றது கொள்ள முடியாதபடி உள்ளிருந்தபடியே அந்த செயல்களை செய்து முடித்த பிறகுதான் வெளிப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுதான்னு தெரியல. ஆனால் தாளாண்மை என்பது முழுமையாக முயற்சித்து அதை நிறைவேற்றி காட்டுதல் அப்படிங்கிற அளவுல இந்த பாடலை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான் ஆற்றும் துணையும் அறிவினை உள்ளடக்கி ஊக்கம் உரையார் உணர்வுடையார். அந்த ஊக்கத்தை தான் செய்யக்கூடிய செயல் என்ன என்பதை அவர்கள் ஊருக்கெல்லாம் பறையறிந்து தெரிவிப்பது போல தெரிவித்துக் கொண்டே இருக்க மாட்டார்கள். அவர்கள் உள்ளுக்குள்ளேயே அதை வைத்து அதற்கான செயல்களை செய்து முடித்து பிறகுதான் வெளிப்படுவார்கள். அதுதான் தாளாண்மைக்குரிய அடையாளம் அப்படின்னு சொல்றதா இந்த பாடலை புரிஞ்சுக்கலாம். வேற 2வது இது அதை எப்படி பொருள் கொள்ளுது அப்படிங்கிறது தெரியல. மேபி இது இங்கிலீஷ்ல இருக்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இது இன்னொரு புத்தகத்துல இங்கிலீஷ்லயும் இருக்கு. The wise will not till their undertakings and or accomplish. அதேதான், அது நடந்து முடிகிற வரைக்கும் அதை வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ
இது வந்து அதையேதான் சொல்லுது இதுவுமே. இந்த உலகம் அவர்களுடைய உணர்வுகளை மற்ற உறுப்புகளுடைய தன்மையிலிருந்து அதை புரிந்து கொள்ளும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரை கொடுக்கப்படுகிறது. தெரியல. சரி, முதல்ல ஒரு 2 வரியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஊக்கமுடையவர்கள் தாங்கள் முழுமையாக வெளிப்படும் அளவிற்கும் அந்த செயலை பிறர் அறிய சொல்ல மாட்டார்கள், அல்லது முழுமையாக முடித்த பின் தான் அந்த செயலை பற்றிய தகவல்களை வெளியே பேசுவார்கள், அல்லது தன்னுடைய பணி என்ன என்பதை சொல்லுவார்கள். அப்படிங்கிறது ஊக்கமுடையக்கூடிய ஒரு அடையாளமா இந்த பாடல் சொல்லுது. ஒருவேளை பின்னாடி வேற ஏதாவது பாடல் படிக்கும் போது இதனுடைய பொருள் தெரிய வரலாம். அப்ப நம்ம திரும்ப இந்த 196வது பாடலினுடைய பொருளை பார்க்கலாம். இல்ல வேற யார்ட்டாவது கேட்டு இதுக்கு வேறு உரைகள் இருந்தா அதுல இருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு புரியுற வரைக்கும் நான் என்னுடைய பொருளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, 197வது பாடல். தந்தை தந்தை ஒரு கடமையை எடுத்து செய்கிறார். அவர் நோய்வாய்ப்பட்டு விழும் பொழுது அல்லது அவர் தளர்வுறும் பொழுது அதை தமையன் தாங்கி பிடிக்க வேண்டும். இப்ப அது ஒரு பிசினஸா இருக்கலாம், அது குடும்ப காரியமா இருக்கலாம், அல்லது ஒரு அரசாட்சியா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அப்ப தந்தை அப்படி விழும் பொழுது அதை தமையன் தாங்கி நிறுத்துவான் என்றால், ஒரு மகன் தாங்கி நிறுத்துவான் என்றால் அது தாளாண்மைக்குரிய அடையாளம் என்று சொல்லலாம். அதுதான் தாளாண்மை அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை மதலையாய் மற்ற அதன் வீழ் ஊன்றிய ஆங்கு குதலைமை தந்தை கண் தோன்றின் தான் பெற்ற புதல்வன் மறைப்ப கெடும். புதல்வருக்கு தான் இங்க முக்கியத்துவம். புதல்வர்கள் அதை மறைத்துக் கொள்ள அது அந்த சோர்வானது கெடும். யாருடைய சோர்வுனா இங்க தந்தையினுடைய சோர்வு. தந்தைக்கு வயசாயிடுச்சு, அல்லது பிணி வந்திருக்கிறது, மூப்பு வந்திருக்கிறது, மூப்பெனும் பிணி வந்திருக்கிறது. அப்ப அவர் தளர்ந்து விழும் பொழுது அவருடைய மகன் அதை தாங்கி பிடிப்பான் என்றால் அந்த ஒரு வியாபாரத்தையோ அல்லது பதவியையோ அரசாட்சியோ அவன் தூக்கி நிறுத்துவான் என்றால் அந்த தந்தைக்கு தோன்றிய மயக்கமானது மறைந்துவிடும். அவர்கள் அந்த இதை தூக்கி நிறுத்தி விடுவார்கள். தெரியலையா? மரத்தை அரிக்கக்கூடிய அது அரித்த அந்த ஆலமரம் கிட்டத்தட்ட விழக்கூடிய நிலைமையில இருக்கு. ஆனா அந்த மரம் விழாது. காரணம், மதலையாய் மற்ற அதன் வீழ் ஊன்றியாங்கு. ஆலமரத்தினுடைய விழுதுகள் அப்படி சுற்றி ஊனி நிற்கும். அப்படியே பார்த்திருக்கலாம். மெயின் மரம் போயிடுச்சுன்னா கூட சுற்றி இருக்கக்கூடிய விழுதுகளால அந்த மரம் விழாம அப்படியே நின்றுட்டே இருக்கும். அது ஆலமரத்தினுடைய தன்மை அது. அப்போ அது போல குதலைமை தந்தைக்கண் தோன்றின். குதலைமை அப்படின்னா மூப்பு, பிணியினால் தோன்றக்கூடிய மயக்கம், சோர்வு. அது ஒரு தந்தைக்கண் தோன்றுமானால் தான் பெற்ற புதல்வன் மறைப்ப கெடும். எப்படி ஆலமரத்தை அதனுடைய விழுதுகள் தாங்கி நிற்கிறதோ அது போல ஒரு தந்தையினுடைய மயக்கத்தை போக்குவதை போல அவனுடைய புதல்வன் அதை தாங்கி நின்றான் என்றால், அதை மறைத்து நின்றான் என்றால் அது அந்த தந்தையினுடைய நோய்மையானது கெட்டு போகும். கெட்டு போய் அங்க அந்த இடம் அவர்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் சிறப்புற நிமிர்ந்து நிற்கக்கூடும் அப்படிங்கறத இது சொல்லும். அது தந்தையை அடுத்து அவனுடைய மகன், அவர்களுடைய தாளாண்மையினால அந்த மரம் எப்படி விழாமல் அதனுடைய விழுதுகள் காக்கிறதோ அது போல எடுத்துக்கொண்ட காரியங்கள் பாதியில் விழுந்து படாமல் தந்தைக்கு பிறகு மகன் அதை எடுத்து நிறுத்து காப்பாற்றுவான். இது தாளாண்மைக்குரிய ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலா நீங்க திருக்குறள்ல பார்த்தோம்னா எல்லாமே ஆழ்வினை உடைமை அதிகாரம். அதுல எல்லாமே ஒரு தனி மனிதனுடைய ஆழ்வினை உடைமை எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி முயற்சி செய்து மேலே வருபவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்லும். ஆனா இது வேற வேற மாதிரியான கருத்துக்களை சொல்றத நாலடியார் பார்க்கும்போது நம்ம பார்க்க முடியும். சோ இதுதான் இந்த பாடல். எளிமையான பாடல் தான். சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை மதலையாய் மற்ற அதன் வீழ் ஊன்றியாங்கு. வீழ்னா விழுதுகள். அவை ஊன்றி நின்று விட்டால் அந்த மரம் நின்று விடும். அது விழற மாதிரி இருந்தா கூட விழாது, நிற்கும் அப்படியே. அதே போல குதலைமை தந்தை கண் தோன்றின் தான் பெற்ற புதல்வன் மறைப்ப கெடும். அவனுடைய புதல்வன் அதை தாங்கி நிறுத்துவான் என்றால் அந்த மயக்கமானது மறைந்துவிடும். அதனால அந்த இடத்துல அவர்கள் விழுவதற்கான காரணங்கள் இல்லை அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. சரி, அடுத்தது தாளாண்மையுடையவர்கள் என்ன செய்வார்கள்? தாளாண்மையுடையவர்களுக்கு எல்லாருக்குமே வெற்றி கிடைச்சிருமா, அது எல்லாவற்றையுமே அவர்கள் நிறைவேற்றி விடுவார்களா என்றால் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். எல்லாருக்கும் எல்லா எடுத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. அவை நிறைவேறாமலும் போகலாம். அல்லது சில பேருக்கு அவங்க எடுத்த காரியம் நினைத்தது போல நடத்தி முடிக்கலாம். அவ்வளவு முயற்சி செய்தும் தோற்று போகிறவர்கள் இந்த உலகத்துல உண்டுதான். அதுல இல்லைன்னு சொல்ல முடியாது.
அப்ப தாழாண்மையுடையவர்கள் என்ன செய்வார்கள்? அப்படி தோற்கும் நேரத்துல அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படிங்கறத அடுத்த பாட்டு சொல்லுது. ஈனமாய் இல்லிருந்து இன்றி வெளியினும் மானம் தலைவருவ செய்பவோ யானை வரிமுகம் புண்படுக்கும் வள் உகிர் நோன்தாள் அரிமா மதுகையவர். அரிமான சிங்கம். சிங்கம் போன்ற ஊக்கத்தை உடையவர்கள். என்ன மாதிரியான சிங்கம் அது அப்படின்னா, யானை வரிமுகம் படுக்கும். யானையினுடைய வரிமுகம்னா புள்ளிகளை உடைய முகத்தில் ஓங்கி அடித்து அதை கொல்லக்கூடிய அளவிற்கு வலிமையுடைய யானை வலிமையானது. அந்த யானையோட சிங்கம் தான் அங்க வலிமை. அப்போ அந்த யானையினுடைய புகர் முகம்னு சொல்லுவோம் இல்லையா? புகர்னா புள்ளிகளை உடைய, இங்க வரிமுகம் அப்படின்னு சொல்லுது. வரிமுகம் புண்படுக்கும், புண்பட செய்யும்படியான அந்த யானையினுடைய முகம் புண்பட்டு போகும்படியாக தன்னுடைய கூர்மையான நகங்களால், வல்உகிர்னா கூர்மையான நகங்களால், வலிமையான பாதங்களாலும் ஓங்கி அப்படி ஒரு அடி அவர் அடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? அப்படி அடிக்கக்கூடிய சிங்கத்தை போன்ற அரிமா சிங்கத்தை போன்ற மதுகையவர். மதுகைனா வீரமுடையவர்கள். அந்த மாதிரியான வீரமுடையவர்கள் ஒரு செயலை செய்ய துணிகிறார்கள், இறங்குறாங்க, செய்யறாங்க. ஆனால் அது மானத்தை இழந்து அதை செய்யக்கூடிய நிலைமை வந்தது அப்படின்னா, ஒரு செயலை செய்யும் பொழுது மானத்தோடு அதை செய்து முடிக்க வேண்டும். மானத்தை இழந்து அதை செய்து முடிக்க வேண்டிய நிலைமை வந்தது அப்படின்னா, ஊக்கமுடையவர்களாக இருந்தா மட்டும் போராது, மானம் உடையவர்களாகவும் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தங்களுடைய வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒன்றுமே இல்லாமல், எதுவும் இல்லாமல் இழந்து சாவதை விட மானம் இழக்கக்கூடிய செய்தியை விரும்ப மாட்டார்கள். அதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடியது. யானை வரிமுகம். யானையினுடைய முகத்தை தங்களுடைய வல்உகிர்களால் ஓங்கி அடித்து காயப்படுத்தக்கூடிய அளவிற்கு வீரமும் தீரமும் உடைய அரிமாவை போன்ற வீரமுடையவர்கள், சிங்கத்தை போன்ற வீரமுடையவர்கள் தங்களுடைய செயலிலே ஒரு தோல்வி உண்டானது என்றால், தாங்கள் செய்யக்கூடிய முயற்சியிலே அந்த தாளாண்மையிலே ஒரு சறுக்கல் வந்து விட்டது, இதுக்கு மேல அதை செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமை வரும் பொழுது, மானமா அல்லது இந்த முயற்சியா என்ற ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி ஒரு இடத்துல வந்து நின்றுட்டாங்க அப்படின்னா, அப்ப அவங்க தேர்ந்தெடுப்பது மானத்தை இழக்காத தன்மையை தானே தவிர அந்த முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய தன்மை என்பது கிடையாது. அதனால தாளாண்மை அப்படிங்கிறதுக்காக மானத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு செயலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. உண்மையான வீரமுடையவர்கள் அதே வீரத்தோடு தான் அதை செய்து முடிப்பார்களே ஒழிய தங்களுடைய மானத்தை இழந்து அதை செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. ஈனம் ஆய் இருந்து, வீட்டிலேயே இருந்தபடி ஈனமாய் ஒரு பொருளும் இல்லாமல், ஈனமாய்னா மிக தாழ்ச்சி உண்டாகி வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒன்றுமே இல்லாமல் வெளியினும், இறந்துபட்டாலும் கூட மானம் தலைவருவ செய்வவோ, தங்களுடைய மானம் போகும்படியான செயல்களை செய்ய ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். தாளாண்மைதான். அதனால செயற்கரிய செயல்களை செய்து முடிக்க வேண்டும் தான் எல்லாம் தான். ஆனால் தாளாண்மையை நோக்குபவர்கள் இந்த மானத்தையும் நோக்குபவர்களாக தான் இருப்பார்கள். அதாவது நீங்கள் எந்த வழியாக போகிறீர்கள், எதை அடைகிறீர்கள் அப்படிங்கிற ரெண்டுமே முக்கியம்தான். அந்த அடையக்கூடிய வெற்றி மட்டுமல்ல, அந்த அடையக்கூடிய பாதையும் முக்கியமானது. தவறான வழியில போய் நல்லதை செய்கிறேன் என்பதோ அல்லது நல்லதாய் செய்து தவறாக முடிக்கிறேன் என்பதோ ரெண்டுமே ஒப்புக்கொள்ள முடியாது. நல்ல வழியிலேயே போய் அதை நல்லதாகவே முடிக்க வேண்டும். அதுதான் தாளாண்மைக்கு அழகே ஒழிய, தீய வழிகள் எல்லாம் போயிட்டு நல்லதா செஞ்சு முடிப்பேன் அப்படின்னா அது நல்லதே கிடையாது. அந்த முடிவு நல்லதே என்றே ஒப்புக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுதான் இந்த பாடல் சொல்றது. எனவே தாளாண்மை உடை கொண்டவர்களாக இருப்பவர்கள் மானத்தையும் பொருட்படுத்துபவர்களாக இருப்பார்கள். அப்படி மானத்தை இழக்கும்படியான செயல்கள் நேர்ந்தால் அதை அவர்கள் செய்யாமல் ஒதுங்கி அவற்றை செய்யாமலேயே வீழ்ந்துபடுவார்களே அல்லாமல் அதை செய்ய மனம் துணிய மாட்டார்கள் அப்படிங்கிறதா இந்த பாடலினுடைய பொருள். அதுதான் சொல்றது. ஈனமாய் இல்லிருந்து இன்றி வெளியினும் மானம் தலை வருவ செய்பவோ யானை வரிமுகம் புண்படுக்கும் வல்உகிர் நோன்தாள் அரிமா மதுகையவர். பாடல் புரிஞ்சுக்கோ இல்லையா? நல்ல பாடல் தான். சரி, அடுத்த பாட்டு பார்க்கலாமா? 9வது ரொம்ப அழகான ஒரு ஓமைய சொல்லுது. கரும்பு பார்த்திருப்போம். கரும்பு பூக்கத்துக்கு முன்னாடியே அதை அறுவடை செஞ்சிருவாங்க. கரும்பு பூத்துச்சுன்னா ரொம்ப அழகான பூ, வெள்ளவெளேர்னு தோகை மாதிரி பூக்கக்கூடிய பூக்கள் தான். ஆனால் அதுக்கு அழகோ மனமோ பயனோ எதுவுமே கிடையாது. மற்ற பூக்களுக்கு கூடிய எந்த விதமான பூங்கிற பேரை தவிர அதற்கு எந்த பயனும் கிடையாது. அது கரும்பையும் பாழ்படுத்தி விடும். அதற்கு மனம் அல்லது ஒரு தேன் நிறைந்த கூடிய தன்மை எதுவுமே கிடையாது.
இத்தனைக்கும் இனிப்பு அதனுடைய கீழே தண்டிலேயே இருக்கு நிறைய. ஆனால் பூக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. உயர்குடியில பிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு பேர் போதுமா? உயர்குடியில அவன் பிறந்துட்டான் அப்படிங்கிறதுனாலயே அவன் முயற்சி உடையவன், அவன் எல்லாவற்றுக்கும் வல்லவன் என்று ஒருவனை சொல்லிவிட முடியுமா? மாறாக அவன் தன்னுடைய காலில் தான் நின்று அந்த பெயரை பெற வேண்டும். ஒரு தந்தை மிகப்பெரிய ஒரு பேருடையவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால மகனுக்கும் அந்த பேர் அப்படியே வேணா பதவி வேணா வரலாம். ஆனால் அந்த பெயர் கிடைத்து விடுமா அப்படின்னா அதுக்கு பெரிய ஒரு வினாக்குறிதான். அப்படி கிடைக்க வாய்ப்பு இல்லை. வேணும்னாலும் சில பதவிகள் ஒருவருக்கு அப்புறமா ஒருவருக்கு என்று சொல்லி வரலாம். ஆனால் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதும் அதில் நிலை பெற்று பெயரை பொறிப்பதும் என்பது அவனவனுடைய தனிப்பட்ட தாளாண்மையினால் தான் நடக்க முடியும். அதை யாரும் தூக்கி எல்லாம் கொடுத்துட முடியாது. பதவியை வேணா தூக்கி கொடுக்கலாம், அல்லது செல்வத்தை தூக்கி கொடுக்கலாம், சொத்தை தூக்கி கொடுக்கலாம். ஆனால் இந்த பெயர் பொறித்த பேராண்மை அப்படிங்கிறத அவனுடைய முயற்சியில தான் செஞ்சு கொள்ள வேண்டும். அதற்கு யாரும் துணை போக்க முடியாது. கரும்பு நல்லதுதான், கரும்பு இனிமை உடையது. ஆனா அதுல பூக்கிற பூவை யாரும் பூ என்று சொல்லி ஒப்புக்கொள்வதில்லை. அதே போலதான் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. ரொம்ப அழகான பாட்டு. தீங்கரும்பு ஈன்ற திரள் கால் உலை அலறி தேம் கமழ் நாற்றம் இழந்த ஆங்கு ஓங்கும் உயர்குடியுள் பிறப்பின் எல்லாம் என்னாம். உயர்குடியில் பிறப்பின் என்னாம். பிறந்ததுனால என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. பெயர் பொறிக்கும் பேராண்மை இல்லா கடை. தன்னுடைய பெயரை இந்த உலகத்தில் பொறித்து வைக்க வேண்டும். இப்படி இந்த பாசத்துல பெயர் பொறிப்பாங்க இல்லையா, கல்வெட்டுல பெயர் பொறிப்பாங்க. அது போல நிலை நிறுத்த வேண்டும் பெயரை. அந்த நிலை நிறுத்தக்கூடிய தன்மை உயர்குடியில பிறந்துட்டான் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தால மட்டும் வழங்கப்படாது. வேண்டும் அந்த தாளாண்மை உடையவனாக இருக்க வேண்டும். எப்படி? கரும்புல அழகாதான் பூ வருது, ரொம்ப அழகாக உலை போல நல்லாக மலர்ந்து வரக்கூடிய பூவை யாரும் மனம் கமழும் பூ என்று சொல்லி ஒப்புக்கொள்வதில்லை. அதே போலத்தான் இது அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. தீங்கரும்பு ஈன்ற அந்த இனிமையான கரும்பினுடைய உச்சியில வளரக்கூடிய திரள் கால் உலை அலறி. அலறின்னா நிறைய தோகை விரிச்சா மாதிரி இருக்கும், வெள்ளவெளேர்னு இருக்கும் பூ. தூரத்துல இருந்து பார்த்தா அதிகமா கரும்பு பூக்கு விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கரும்பு பூக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த அந்த தண்டு கரும்பினுடைய சுவை கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால பூ வருவதற்கு முன்னாடியே அதை அறுவடை பண்ணுவாங்கன்னு படிச்சிருக்கேன். தேங்கமழ் நாற்றம் இழந்தாங்கு. அதுக்கு ஒரு வாசனையோ, அந்த பூக்கு ஒரு வாசனையோ அல்லது தேனோ அதுல ஒண்ணுமே கிடையாது. அது சும்மா பார்க்க அழகா இருக்கும், அவ்வளவுதான். ஒரு தொகை விரித்து ஆடுவது போல ஒரு பூ போல அது தெரியும், அவ்வளவுதான். ஒரு காகித பூ போல. மற்றபடி அதுக்கு எந்த விதமான சிறப்பும் கிடையாது. அது இத்தனைக்கும் கரும்புலதான் பிறந்திருக்கு, ஆனால் அதை யாரும் கொண்டாடுவதில்லை. அதே போல ஒருவன் உயர்குடியில் பிறந்து விட்டான் அப்படிங்கிறதே அவனுக்கு ஒரு பெரிய பெருமை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிறந்துட்டான், அது பிறப்பு அப்படிங்கிறது ஒரு தற்செயல் விபத்து தான். யார் வேணா எங்க வேணாலும் அதுக்கு யாரும் அந்த ப்ராபபிலிட்டி தியரி ஒண்ணுமே சொல்ல முடியாது. பெயர் நிறுத்த வேண்டும் என்றால் அவன் முயற்சி செய்து அவன் தாளாண்மை செய்து அதை நிலைநிறுத்த வேண்டும். உயர்குடி பிறப்பின் எண்ணாம். உயர்குடியில பிறந்துட்டா மட்டும் போதுமா? அவன் இந்த குடியில பிறந்துட்டான் அதனால அவன் பெரியவன் என்று யாராவது சொல்லி விடுவார்களா? அப்படி யாரையும் பாராட்டி விட மாட்டார்கள். அதற்கு அப்படி அவன் முயற்சி செய்து பெயர் பொறிக்கும் பேராண்மை இல்லா கடை. பெயரை பொறிக்கக்கூடியவன் தான் பேராண்மை உடையவன். அந்த பேராண்மை இல்லை என்றால் அது கருவில பூத்த மலர் மாதிரிதான். அது எந்த விதமான ஒரு பலனும் அதுக்கு கிடையாது, எந்த பாராட்டும் அதற்கு கிடையாது. உயர்குடியில பிறந்தது என்ற ஒன்றே மட்டும் ஒருவரை உயர்த்தி விடாது. அவரவர்களுடைய உழைப்பினால்தான், விடாத முயற்சியினால்தான் ஒருவர் பெயர் பொறிக்கக்கூடிய ஆண்மைத்தன்மை உடையவராக இருந்தால் மட்டும்தான் அந்த பெயரை அவர்கள் பெற முடியும். மாறாக அப்படி இல்லாத பட்சத்துல வெறும் பிறப்பின் அடிப்படையில் யாரையும் பாராட்ட முடியாது. இந்த ஏற்கனவே முன்னாடி பார்த்த நிறைய பாட்டு நாளடையார்லயும் அந்த மாதிரி இருக்கிறது. மேல் கீழ் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் வெறும் சொற்கள் தான், அதுல ஒண்ணும் கிடையாது. அவர்களுடைய முயற்சியின் காரணமாக தான் அவருடைய குலம் வாழ்த்தப்படும் அப்படிங்கிற பாட்டு முன்னாடி பார்த்தோம். கிட்டத்தட்ட இந்த பாடலும் அதே மாதிரியான ஒரு பொருளை தரக்கூடிய பாடல் தான். ரொம்ப அழகான பாட்டு இல்லையா? தீம் கரும்பு ஈன்ற திரள் கால் உலை அலறி தேம் கமழ் நாற்றம் இழந்தாங்கு ஓங்கும் உயர்குடியுள் பிறப்பின் எண்ணாம். பெயர் பொறிக்கும் பேராண்மை இல்லா கடை. பெயர் பொறிக்கும் பேராண்மை ரொம்ப அழகா இருக்கு இந்த தொடர் இல்லையா? சரி, அடுத்த பாடல் பார்க்கலாம். 200வது பாடல். 200வது பாடல்ல ஒரு வரலாற்று குறிப்பையும் இந்த பாட்டு வைக்குது. இது வரைக்கும் நம்ம எந்த அரசு
அரசருடைய பெயரையும் யாரையுமே நம்ம பார்க்கல நாலடியார்ல இது வரைக்கும். அது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு குறிப்பையும் பார்க்கல. ஆனால் இந்த 200வது பாட்டுல பெருமுத்தரையர் அப்படிங்கிற ஒரு பெயரை இந்த பாடல் தாங்கி நிற்கிறது. பெருமுத்தரையர்கள் என்பவர்கள் சிற்றரசர்களாக வாழ்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். தமிழ் இலக்கிய வரலாறுல படிச்சிருக்கலாம். பெருமுத்தரையர் அப்படிங்கிறவர் செந்தலை அப்படிங்கிற ஒரு ஊர்ல, அப்படி ஒரு ஊர் பேரு செந்தலை அப்படிங்கிறது சந்திரலேகை சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அதனை சுற்றியுள்ள நாட்டை ஆட்சி புரிந்தவர்களாக பெருமுத்தரையர்கள் விளங்கி இருக்கலாம். வல்லம் அப்படிங்கிறது வல்லம் லா, அந்த லா சின்ன லா இல்லையா, வல்லம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஊரினுடைய தலைநகராக இருந்திருக்கிறது அப்படிங்கிற குறிப்புகள் இருக்கு. அப்போ அவங்க நிறைய ஈகை திறனில் மேம்பட்டவர்கள். ஒருவேளை இந்த நாலடியாரை பாடல்களை எழுதியவருக்கு, இந்த புலவருக்கு அல்லது புலவர்களுக்கு அவர்கள் உதவி செய்திருக்கலாம். எப்படி கம்பன் இப்படி சடையப்ப வள்ளலை தன்னுடைய பாடல்களில் பதிந்து வைத்திருக்கிறாரோ, 1000 பாட்டுக்கு ஒரு பாட்டுல சடையப்ப வள்ளல், தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலுடைய பெயரை எப்படி கம்பர் அதுல பதிஞ்சு வைத்திருக்கிறாரோ, அது போல இவர்களோ அல்லது இவரோ யாரு எழுதினதோ அவங்க பெருமுத்தையர்களால் ஆதரிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அதனால அவங்க அந்த குறிப்பு இந்த பாட்டுல எழுதி வச்சிருக்காங்க. என்ன சொல்லுது இந்த பாட்டு அப்படின்னா, பெருமுத்தரையர்கள் மிகுதியாக வழங்கும் இயல்புடையவர்கள். நிறைய பேர் அவங்க கொடுத்த உணவை சாப்பிட்டு ரொம்ப மகிழ்வோடு வாழ்தலை நடத்தி கொண்டிருப்பவர்கள். அப்படி நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அதை விட தங்களுடைய முயற்சியினால ஒரு சாதாரணமான உப்பு போட்ட கூழ குடிக்க நேர்ந்தா அதுவே மிகுதியான மகிழ்வுடையதுதான். அதுதான் சிறப்புடையது. நீங்க உங்களுக்கு அமிர்த கிடைப்பாது, யாரோ கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுடைய முயற்சியினால் நீங்கள் ஈட்டிய தொகையை கொண்டு ஒரு பொருளை வாங்கி அதுல ஒரு சாதாரண நீங்க ஒரு கூழ குடிச்சா கூட அமிர்தத்தை விட அதுதான் உயர்ந்தது. உங்கள் முயற்சியினால வந்தது இல்லையா, அதுதான் உயர்ந்தது. அதுதான் தாளாண்மையினுடைய அடையாளம் அப்படி இந்த பாடல் சொல்லுது. சோ இதுல பெருமுத்தரையர் அவர்களை இந்த பாடல் பதிவு செய்து வைத்திருக்கிறது. பெருமுத்தரையர் பெரிது ஈயும் கருணை சோறு ஆர்வர் கயவர், கருணையை பேரும் அறியார் நனி ஆளாண்மை நீரும் அமிழ்து ஆய்வு. பெருமுத்தரையர் பெரிது அவர்கள் ரொம்ப மகிழ்வோட தான் கொடுக்குறாங்க. கருணை சோறு அப்படின்னு பாருங்க, 3 சொல்லி பதார்த்த வகை. இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. பொறிச்சோறு அப்படின்னா, பொரித்த சோறு அப்படிங்கிறது தான் இதுலயும் வருது. கருணை அப்படின்னா பொரித்த கறி. அது கருணை கிழங்குன்னா 3 சொல்லினா வரும். சேனக்கிழங்குக்கு சொல்லுவாங்க பிடிக்கருணை அப்படின்னு. ஆனா இது பொரித்த சோறை அவங்க கொடுப்பாங்க. நிறைய விரும்பி எல்லாருக்கும் தானமா கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு உயிர் வாழக்கூடிய கயவர்கள் இருப்பாங்க. கயவர்கள்னா எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் யாராவது கொடுக்குற உணவை சாப்பிட்டுட்டு உயிர் வாழக்கூடியவர்களை இங்க கயவர்னு இந்த பாட்டு சொல்லுது. ஆனா பெருமுத்தையருக்கு இதுல எந்த விதமான ஈனமும் கிடையாது. அவர்கள் மகிழ்ந்து கொடுக்கிறார்கள், எல்லாரும் வாழட்டும் என்று சொல்லி அவர்கள் பெரிது விரும்பி பிறவற்றை தானமாக வழங்குகிறார்கள். பெருமுத்தரையர் பெரிது ஈயும் கருணை சோறு ஆர்வர். ஆர்வர்னா வாங்கி சாப்பிடுவாங்க, ஆறுதல் அப்படின்னா வாங்கி உண்ணுதல். கயவர் இப்படி எந்த முயற்சியும் செய்யாமல் அவர்களையே நம்பி வாழக்கூடிய பலர் அவர்களோடு இந்த உணவு, அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த பொரித்த உணவை வாங்கி உண்பார்கள். ஆனால் கருணையை பேரும் அறியார் நனி விரும்பு தாளாண்மை. ஆனால் இதை பற்றியெல்லாம் தெரியாதவர்கள் தம்முடைய தாளாண்மையை நனி விரும்பி நாங்கள் செய்யக்கூடிய முயற்சியினாலே எங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது போதும் என்று இருப்பவர்கள் நீரும் அமிழ்தாகிவிடும். அவர்கள் முயற்சி செய்து கொஞ்சமா ஒரு நீரூற்றிய ஒரு சோறை உண்டால் கூட அந்த நீருண்ட சோறு கூட ஒரு சாதாரணமான ஒரு பழையதோ அல்லது ஒரு சாதம் வெறும் கூழ் கூட அமிர்தத்தை போன்றது, அமிர்தத்தை போன்று சிறப்புடையது. அப்ப இந்த பாடல் முயற்சி செய்வதனால கிடைக்கக்கூடிய பெருமைதான் மிகப்பெரிய பெருமை. மாறாக சோம்பி இருந்து எவ்வளவு பெரியவர்கள் கொடுத்தாலும் அது அந்த உணவை வாங்கி உண்ணக்கூடிய தன்மை என்பது கீழானது அப்படிங்கிறத சொல்லுது. தாளாண்மை அப்படிங்கிறது தம்முடைய முயற்சியினால வாழக்கூடிய தன்மைதான் உயர்ந்ததே தவிர பிறரை இறந்து வாழ்தல் அப்படிங்கிறது எந்த வகையிலும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறத சொல்லுது. இதுக்கு உதாரணமா ஒரு குறளை இவர் கொடுக்கிறார் விளக்குரையில. 1065வது குறள். தென்னீர் அடுப்புக்கை ஆயினும் தாழ் தந்த உண்ணலின் ஊங்கினியது இல். கிட்டத்தட்ட இதே பொருளை தரக்கூடிய குறள்.
தென்னீர் அடுப்புற்கை ஆயினும், தெளிந்த நீரால் சமைக்கப்பட்ட ஒரு உணவாக, தெளிந்த நீர் தெரிகின்ற ஒரு கூழ் போன்ற உணவாக இருந்தாலும் கூட அது அதனால அது எதை விடவும், அமிர்தத்தை விடவும் அதுதான் இனிமையானதாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுதான் இந்த குறள் சொல்லக்கூடிய பொருள். இந்த ஒரு இந்த இந்த பாடலும் நாலடியாருடைய இந்த பாடலும் கிட்டத்தட்ட அதே கருத்து தான் சொல்லுது. பெருமுத்தேரர்கள் வாரி வாரி வழங்குகிறார்கள், அதுல ஒண்ணும் தவறில்லை, அவங்க தானம் செய்யறாங்க, அது இருந்தா போதும் நினைக்கிறவங்க பலர் இருப்பாங்க. ஆனால் சொல்லுது. சரி, இதோட நம்ம 200வது பாட்டு முடிஞ்சது. தாளா அந்த ஆழ்வினை உடைமை அப்படிங்கிறது முடிஞ்சது. அடுத்தது தாளாண்மை. இதுல அடுத்தது சுற்றம் தழால், சுற்றத்தாரோடு எப்படி ஒட்டி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.